ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவுடைய 2 ஷார்ட்டில் 2/2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்கலான்னு பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் அந்த பாட்டு வந்து புரியும். சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ள எப்படி போயிடலாமா? இப்போது நீங்கள் தான் அந்த டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. சுகாங்க பார்த்துட்டு உட்காரு. பரவாயில்ல உட்காருன்னு சொன்னேன். நீங்கள் உடனே எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டீங்க. மைட் கிட்ட வந்து சுகா அன்றைக்கி கட்டினதை காட்டுறாங்க. மெய்டு வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. நீங்களும் உட்காந்து மெதுவாக வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் சுகாவே பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்போது சுகாவுக்கு வந்து ஏதோ கால் வருது. சுகா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பார். பட் இப்போ வந்து ஒரு 2 இட்லினாக்கா ஒரு 1.5 இட்லி போல் சாப்பிட்ருப்பார். அப்படியே வச்சுட்டு அதிலே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து போயிட்டார். நீங்கள் வந்து அதையே பார்க்குறீங்க. என்ன ஒரு சாப்பிடாம கூட போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா போயிட்டு கால் பேசுகிறாரு, கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. கால்லாம் பேசி முடிக்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பிளேட்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ண போகிறீங்க. மெய்டு வந்து இல்லை மேம், அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாஷ் பண்ணுறாங்க. சுகா நேராக போயிட்டு மாடியில் போயிட்டு ரெடி ஆகுறாரு. நீங்கள் வந்து அவர் வந்து ஃபாஸ்ட்டாக மாடிக்கு போனது, ரூமுக்கு போனது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நீங்களுமே வந்து மெதுவாக வந்து ரூமுக்கு வந்து போகிறீங்க. சுகா வந்து அவசர அவசரமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. நீங்கள் போய்ட்டு மெதுவாக நிற்கிறீங்க. சுகாவை பார்க்குறீங்க. சுகா மயன், அது வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ நான் போய்ட்டு நைட்டு தான் வருவேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ஓகேவா அப்படி சொல்ல நீங்கள் வந்து சுகாவை பார்க்குறீங்க. ஓகே, எனக்கு டைம் இல்லை, அர்ஜென்ட் மீட்டிங் இது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து உங்கள்கிட்ட பாய் சொல்லிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து சாப்பிட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே வந்து கிளம்புறாரு. நீங்கள் வந்து அவர் பின்னாடியே போகிறீங்க, வாசல் வரைக்கும் போகிறீங்க. சிவா வந்து காரில் ஏறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து லைட்டாக வார்மாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் சிவாவை பார்க்குறீங்க. நீங்கள் சிரிக்கல, எதுவும் பண்ணல, நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க. அவர் வந்து அங்கேயும் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊரில் இருந்தாலும் அங்கங்கே வயலுக்கு போகிறது, வேலை பார்க்குறது, சும்மா இருக்க முடியும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. வீட்டை சுற்றி பார்க்குறீங்க, என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சும்மா நார்மலாக பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பெரிய வீடு அது. ஸோ கார்டனுக்குலாம் போகிறீங்க. எந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறீங்க. அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பேக் சைடு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி வார்ம் ஃபீல். ஏன்னா நீங்கள் வந்து வயல், தோட்டம், துறவு இதோடு இருந்த ஒரு பர்சன் நீங்கள். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவே ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு வந்து அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. மதியம் சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி மதியம் வந்து சாப்பிடவும் வந்து போகிறீங்க. மதியம் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடலாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நேராக ரூமுக்கு போகிறீங்க. அங்கே வந்து ஒரு சில புக்ஸ் இருக்குது. ஸ்ரீகாந்த் அந்த புக்ஸ்லாம் வந்து படிப்பார் போல் ஃப்ரீ டைமில். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மக்கள்லாம் கிடையாது. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. அதனால் நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. அந்த புக்ஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க. எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது. இந்த கவிதைகள் அந்த மாதிரியும், அந்த மோட்டிவேஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான புக்ஸஸ் நிறையா இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு அந்த புக்கை எடுத்து சும்மா நாமளும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்களே அறியாமல் நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க. அகைன் நீங்கள் எந்திரிச்சு டைம் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த புக்கை வந்து ஒரு 2 மணி போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க. டைம் வந்து இப்போ வந்து ஒரு 7 மணி போல் அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் கிளம்பி பார்க்குறீங்க. மைட் வந்து டின்னருக்காக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் நேரம் அந்த மைட் கிட்ட போயிட்டு அவர் இன்னும் வரலையா? சுகா தம்பியா மேடம்? இல்லை இன்னும் வரல. எப்போ வருவார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைட் சொல்ல, இன்னொரு சீனியர் மைட் சொன்னாங்க. ஸோ அந்த மைட் வந்துட்டு சுகா தம்பியம்மா, அவர் எப்போ போனால் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. சம்டைம்ஸ் வரவே மாட்டார். ஒரு 1 வீக் கழிச்சு வருவார், 1 மாதம் கழிச்சு வருவார். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அவர் பண்ணுற வேலை அப்படி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 1 வீக் கழிச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. இன்றைக்கி வரமாட்டாரா என்ன அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நைட் ஆகுது. நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம், வராருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு அந்த புக்ஸ் வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ நைட் வந்து நீங்கள் வந்து தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஒரு 12 மணி போல் இருக்கும். அப்போ வந்து யாரோ மைண்ட் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம சுகா தான்.
நீங்கள் ஷுகா பார்த்தோன்னே எழுந்து நிற்கிறீங்க. ஷுகாலாம் வந்துட்டு ஒயன் நீ தூங்கலையா? இல்லைங்க நான் மதியம் தூங்கிட்டேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே. அது அது வந்து சொல்லு ஒயன் என்ன வேணும்? ஆம், அது சா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கி தட்டு மாதிரி கேட்க ஷுகா வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு இல்லை. சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஷோமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருமே வந்து ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கீழே வராரு. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பாடெல்லாம் சுடு பண்ணி அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. சிவா உட்காந்துட்டு நீ சாப்பிட்டியா? நான் 8 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். அங்கேயும் பசிக்கும் உட்காரு. இல்லைங்க அது உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காரிங்க. அது வந்து நூடுல்ஸ் மாதிரி தான். நீங்கள் ஷுகாக்கு வந்து அதை சர்வ் பண்ணுறீங்க. ஷுகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஷுகா வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த உங்கள் பிளேட்லேருந்து அதை எடுத்து வச்சு நீங்கள் நாங்களாம் சாப்பிட்டு இருக்கீங்க. ஷிவா வந்து உங்களே பார்க்குறாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பையனாக ஏதாச்சும் வலி இருக்கும், நீங்கள் படுத்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புக் எடுத்துகிட்டு அங்கே பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ பால்கனி மாதிரினா அந்த விண்டோ மாதிரி இருக்கும். அந்த விண்டோ கிட்டே போயிட்டு அது வந்து ஓப்பன் விண்டோ, ஜன்னல் இருக்கிறதுல அந்த மாதிரி ஓப்பன் விண்டோ. ஸோ அதில் போய் உட்காந்துட்டு நீங்கள் அந்த புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஷுகாக்கு வந்து ஆக்சுவலாக டயர்டாக தான் இருக்குது. அவர் வந்து படுத்துட்டு உங்களையும் பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அந்த புக்கை வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே இது உட்காந்துருக்கீங்க. ஷுகா வந்து ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஆக்சுவலி படுத்து தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறமா ஒரு மிட் நைட்டில் வந்து ஒரு 3:00 3:30 சம்திங் அப்போ வந்து எழுந்து பார்க்குறாரு. நீங்கள் சீலை வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. அந்த ஜன்னலில் அப்படியே சாஞ்சா மாதிரி தூங்கிட்டீங்க. ஷுகா வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்தவங்கக்கிட்ட வந்து அந்த புக்கை பார்க்குறாரு. அந்த புக்கை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதை மூடி வச்சுட்டு உங்களை அப்படியே வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் போய் படுக்க போட்டு உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அவர் வந்து உங்களையே பார்த்துட்டே இருக்கார். அவர் மேலே லைட்டாக ஒரு வார்மாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு நம்ம ஷுகா. நீங்கள் மார்னிங் எழுந்து பார்க்குறீங்க. எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செம்மையாக ஸ்டொமக் பெயின் வருது. உங்களுக்கு டேட்டு டைமும் ஸோ செம்மையாக ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக் கையில் எழுத வச்சுட்டு கையை வந்து ஸ்டொமக்கில் வச்சுட்டு அப்படியே எழுந்து உட்காந்து பெட்டை விட்டு கீழே இருக்கிறீங்க. உங்களுக்கு காலுமே செம்மையாக வலிக்குது. நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. பார்த்தா உங்கள் பெட்டில் வந்து பிளட் ஸ்டெயினாக இருக்குது. உங்களை அப்போதான் தெரியுது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து வேகமாக வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து அப்படியே எடுக்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஷுகா படுத்துருக்காரு, எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் உடனே வந்து அந்த பெட்ஷீட் மேலே இன்னொரு பெட்ஷீட்டை போட்டுட்டு வேகமாக நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஓட்டுறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்போ யோசிக்கிறீங்க, நம்ம வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தானே பேடு 18ஸ்லனா பேடு அவ்வளோவா கிடையாதுல்ல. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, இப்போ நம்ம துணிக்கு எங்கே போகிறது? கடவுளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேயே நிற்கிறீங்க. ஷுகா வந்து இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் அவங்க காணும். அவர் வந்து அந்த பெட்ஷீட் ஒன்று தான் நீங்கள் 2 பேரும் போத்திருப்பீங்க. ஸோ ஒரு பெட்ஷீட்டை வந்து அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து நீங்கள் அந்த பிளட் ஸ்டெயினை மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு போயிட்டீங்கல்ல. ஷிவா வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து அப்படியே வந்து எடுக்கிறாரு. எடுத்தாக்கா கீழே வந்து பிளட் ஸ்டெயினாக இருக்குது. ஷிவா அதை பார்த்துட்டு என்ன பிளட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறமா தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ அப்படிங்கிற மாதிரி. அவருமே வந்து ரெஸ்ட் ரூமில் பார்க்குறாரு. இங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வர மாதிரி தெரியல, என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் டோரை வந்து நாக் பண்ணுறாரு. வயன் ஐயோ இவர் ரெஸ்ட் ரூம் போகணும் போலியே. சொல்லுங்கள், என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், பாத்ரூம்லேயே இருக்கா, வெளியே வா. இப்போ நான் இவள்கிட்ட எப்படி கேட்குறது? அது அது ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேயே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ண தெரியல. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. யோசிக்கிறீங்க, இவள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தாலும் என்ன அப்படியெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அவர் யாருக்கும் வந்து கால் பண்ணோடனையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் இனிமேல் பாத்ரூமில் தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து ஒரு திங்ஸ் வந்து வருது. ரூமில் வந்து மைண்ட் வந்து நாக் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. அது நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓகே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஒரே ஒரு நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணி வாங்கி அப்படின்னு சொல்ல நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி மெதுவாகிட்டு பார்க்குறீங்க. இது அப்படி என்ன இது போய் பாரு அப்படின்னு சொல்ல நீங்களுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு துணியில் வந்து பேடு மாதிரி தைச்சா மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பேடு கிடையாது, துணியை வந்து ஒரு 4-5 துணியை வந்து ஒன்றா தைச்சா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஷுகா வந்து அந்த பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் ஷுகாட்ட ஏங்க என்ன தான் பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல, இல்லைங்க நீங்கள் கை வைக்காதீங்க, தீட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன தீட்டா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஷுகா வந்து அந்த
இது வந்து எடுக்கிறாரு. நீங்கள் சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட அவ்வளோ பெரிய மாஃபியா கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாமல் அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு பேஸ்கெட்டில் போடுறாரு. நான் அதை வச்சுக்கிறேன். இல்லை இல்லை அதை மைட் பார்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி. அதை மைட் பார்த்துக்குவாங்க. ஓகே நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. நீங்கள் இப்போ வந்து வேறு பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணலான்னு வந்து சுகா எடுக்கிறாரு. நான் சேஞ்ச் பண்ணுறேன். அவனுக்கு ஸ்டொமக் பையனாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்க பரவாயில்ல இந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுகாவே வந்து அந்த பெட்ஷீட்லாம் அகைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆக்சுவலி குளிச்சுட்டே தான் வந்திருப்பீங்க. ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது. அப்படி ஹேர் ட்ரையாக இருக்கும். சுகா வந்து அங்கே பால்கனி இருக்கும். அதுக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் ஹேர் வந்து அப்படியே தொடச்சி விடுறாரு. நீங்கள் எல்லாத்தையும் சைலண்ட்டாக அமைதியாக வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பாடு மேலே எடுத்து வர சொல்கிறேன். இல்லைங்க அது நீங்கள் ஏறி நான் உனக்கு சாப்பாடு மேலே எடுத்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களுமே ஒரு பேச்சு பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சாப்பாடும் மேலே வருது. நீங்கள் வந்து நீங்களே சாப்பிட்றீங்க. சிவா நான் ஊட்டி வரேங்கிறாரு. இல்லைங்க அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க. சிவா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவருமே வந்து வெளியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் சிவா கிட்ட அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. இது என்ன துணி ஒரு மாதிரியா? இது ரீயூசபிள். அப்படின்னா அகைன் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமாம். இருந்தாலுமே நான் 4-5 வாங்கி கபோர்டில் வச்சுருக்கேன். நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையை வாரிட்டு இருக்காரு. கீழே போகலான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாரி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் உங்களை பார்த்துட்டு ஒயன் நீங்கள் அவர் பார்க்குறீங்க. நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது நான் உன்னுடைய புருஷன். உனக்கு என்கிட்ட எல்லாமே கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே தயங்காத, புரியுதா? நீங்களுமே வந்து அப்படி சொல்லிட்டு தலையாடுறீங்க. சிவா வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடுவேன். நீ கீழே போயிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஓகே அப்படிங்க தலையாட்டிங்க. சிவாமே வந்து ரெடி ஆகிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து சாப்பிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியே வந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மதியம் வராரு. அப்படி அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு மேலே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மைடு நீங்களுமே வந்து சாப்பிட்றீங்க. ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இருந்தாலுமே அப்பப்போ ஸ்டொமக் பெயின் இருக்குது. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட் போல் ஆகுது. சுகா வந்து அகைன் வந்து வீட்டுக்கு வராரு. இன்றைக்கி வந்து சீக்கிரமே வந்துட்டார். ஒரு 8 போல் வந்துட்டார். உங்களுக்கு வந்து டின்னர்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே வந்து ஒரு தலகாணி தூக்கி கீழே போட்டு ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதை தூக்கி அப்படியே வந்து கீழே போட்டு தலகாணியே போட்டுட்டு, அதாவது போத்திக்கிறதுக்கு அந்த பெட்ஷீட்டு கீழே படுக்கலாம் போகிறீங்க. சுகா என்ன பண்ணுற? படுக்க போகிறேன். என்ன புதுசாக கீழே? அதுதான் நான் சொன்னேன்லங்க, எனக்கு அது இன்றைக்கி நாள். ஸோ நான் காலையிலே பார்த்தேன், கட்டலில் படுத்தா அகைன் இந்த மாதிரி ஆகும், அகைன் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை பெட்ஷீட் வேறு ஒயிட்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஷிவா உடனே அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரௌன் கலர் பெட்ஷீட்டை வந்து போடுறாரு. இப்போ ஓகேவா? அது படு. நீங்களுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து படுக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பரண்டு படுக்க முடியாது, ரொம்ப நேராக படுக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணால் உங்களுக்கு பரண்டு படுக்கணும் போல் இருக்குது. இவங்களுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. ஸ்டொமக் வேறு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளோ பெயின் இருக்காது, அதுக்கப்புறம் தான் வரும். அதே மாதிரி தான் மார்னிங் உங்களுக்கு பெயின் அவ்வளோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பரண்டு படுக்கிறீங்களுக்கு சுத்தமாக முடியல. சிவா என்னாச்சு? ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்ல சிவா வந்து இந்த மாதிரி டைமில் நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அதேமாரி எனக்கு ரொம்ப வலிச்சிச்சுனாக்கா என் தங்கச்சி எனக்கு ஸ்டொமக்கில் வந்து நார்மலாக மசாஜ் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்ல சிவா வந்து ஒரு சாரியை கொஞ்சம் மேலே தூக்கும். இல்லை வேணாங்க பரவாயில்ல தூக்கு, நான் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகாவே அவர் அங்கே வந்து ஸ்டொமக் அப்படியே தூக்கி விட்டுட்டு அவர் நார்மலாக வந்து கை வச்சு உங்களோட ஸ்டொமக் வந்து அப்படியே வந்து ரப் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வார்மாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. பெயின் ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஷிகாவுமே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஸ்டொமக் வந்து அப்படியே வந்து ரப் பண்ணி விடுறாரு. நீங்கள் வந்து நீங்கள் உங்களையே அறியாமல் அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. ஷிகா வந்து சாஃப்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் சாரீ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களே பார்த்துட்டே தான் இருக்கார். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவருமே வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அவருமே வந்து அங்கே வந்து தூங்குறாரு. இப்படியே தான் உங்களுடைய டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. சுகா வந்து உங்களை வந்து அப்படி பார்த்துக்குவார், நல்லா பார்த்துக்குவார். அந்த மாதிரி உங்களுடைய நாட்கள் வந்து அப்படியே உருண்டு ஓடுது. அவருடைய லவ்வில் நீங்கள் மெல்ட் ஆகுறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் அப்படிங்கும்போது ஓடி வந்துடுவார். அந்த மாதிரியான ஒரு பையன். அப்படியே தான் உங்கள் நாள் வந்து அவர் கொடுக்குற லவ்வில் வந்து அவர் கொடுக்குற கேரில் வந்து அப்படியே அழகாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவரை அட்மையர் பண்ணுறதை தாண்டி நீங்கள் அவரை வந்து நேசிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவர் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு 1 வீக் வந்து டைம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த 1 வீக்குமே வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி. பட் வந்து அவர் நம்ம சுகா வந்து உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக கேட்கணும். ஸோ இந்த ஒரு தாட்டில் தான் வந்து
சுகா இருக்கார். ஸோ அதனால் வந்து அவர் பெருசாக கேட்டுக்கவும் இல்லை. நீங்களுமே அது வந்து இது பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் சுகா கிட்ட இப்போ வந்து கம்ஃபர்டபுள் ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த ஹெசிடேட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஷிகா வந்து உங்களை வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்காரு. வெளியில் என்ன தான் வந்து அவர் ஒரு கேங்ஸ்டர் மாஃபியா நிறையா கில் பண்ணி அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து உங்கள்கிட்ட பேசவும் இல்லை. நீங்களுமே வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதை பற்றியுமே நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டுக்கவும் இல்லை. என்ன தான் வெளியே அவர் அப்படி இருந்தாலுமே உங்களை பார்த்தா போதும், உங்ககிட்ட வந்தால் போதும், அவருக்கு ஒரு மாதிரி அந்த எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்தோடனே அந்த டயர்ட்னஸ் அப்படியே போன மாதிரி ஃபீல் ஆகும். உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபான ஃபீல்ஸும் அந்த மாதிரி நம்ம ஷுகாக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே வந்து நீங்கள் வந்து தூங்கி மார்னிங் வந்து எந்திரிக்கிறீங்க. ஷுகா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் எழுந்து உட்காந்துட்டு எங்கே அப்படின்னு கூப்பிட ஷுகா திரும்பி பார்க்குறாரு. என்ன காலையிலே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க ஷுகா வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து சாஃப்ட்வேர் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் வந்துடுச்சு. ஸோ நான் வரத்துக்கு லேட் ஆகும். நீ மறக்காமல் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல நீங்களுமே வந்து சரி அப்படிங்க. ஏன்னா இடையில அவர் ஒர்க்குக்கு போகிறது அதெல்லாம் நம்ம போனால் நைட் வந்துடுவார் அந்த மாதிரி தான். நீங்களுமே வந்து சரி நீங்களுமே வேலைன்னு இருக்காதீங்க, நீங்களும் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஷுகாமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஷுகா ரெடி ஆகிட்டு அப்படி வெளியில் போகிறாரு. நீங்கள் ஷுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஹார்ட் ரொம்ப வெயிட்டாக தெரியுது. நீங்கள் வந்து ஷுகா வந்து காரில் ஏற போகிறாரு. அப்போது எங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல ஷுகா உங்களை திரும்பி பார்க்குறாரு. இங்கே வேகமாக அப்படியே அந்த பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்கேலேருந்து வந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து ஷுகாவுடைய தலையில் வந்து அந்த குங்குமம் வச்சு விட்றீங்க, நெத்தியில் வச்சு விட்றீங்க. ஷுகா பார்த்துட்டு என்ன இது, எனக்காக இன்றைக்கி மட்டும் வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா காரில் போகும்போது அழைச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஷுகாமே வந்து சரி அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஷுகா வந்து கிளம்பி போகிறாரு. உங்களுக்கு என்ன தெரியல ஒரு மாதிரி ஏதோ நடக்க போகுது தப்பா அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. நீங்கள் நேராக கடல்கிட்ட போய்ட்டு கிருஷ்ணா இது என்ன ஒரு சோதனை, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தோணாதே, எனக்கே திடீர்னு இப்படிலாம் தோணுது, எனக்கு ஏதோ நடக்க போகிற மாதிரி தோணுது, எதாக இருந்தாலும் நீ பார்த்துட்டு இருக்க, நீ தாண்டா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட வந்து அப்படி வேண்டிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட்டு வந்து 12 ஆகிடுச்சி. ஷுகா வரல. ஏன்னா 12க்குள்ளே வந்துருப்பார். 12 ஆகிடுச்சி ஷுகா வரல. நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணுறீங்க. 1 மணி ஆகிடுச்சி வரல, 2 மணி ஆகிடுச்சி வரல. நீங்கள் வெயிட் பண்ணி அப்படியே இருந்து தூங்கிட்டீங்க. இப்போ மார்னிங் வந்து மெய்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த சத்தத்தில் தான் வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. மார்னிங் வந்து 7 போல் இருக்கும். எந்திரிச்சு பார்க்குறீங்க மெய்ட்ஸ்லாம் வந்து ஃபுட் வந்து குக் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் நேராக வந்து மாடியில் போய் பார்க்குறீங்க ஷிவா வந்து வரல. அப்போ நேராக கீழே வந்துட்டு அங்கே அவருடைய பாடி கார்டு இருப்பார். ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்கள் மேம். அவர் வரலையா அந்த பாடி கார்டும்? இல்லை சார் வரல, சார் வரத்துக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து போயிட்டாரு. நீங்கள் 2-3 டேஸ் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ நேராக நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து போகிறீங்க. அங்கே அந்த மைட் ஆண்டி வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சாப்பிடாம அந்த தட்டையை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சுமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் இந்த மைடை பார்த்துட்டு அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுமா. அது நீங்கள் சொன்னீங்கல்ல சம்டைம் ஷுகா அவர் வெளியே போனாக்கா வரத்துக்கு 1 வீக் கூட ஆகுன்ட்டு. ஆமாம். அது இன்றைக்கி அவர் வரல. எப்போவுமே அந்த மாதிரி இருக்க மாட்டார், ஆனால் இன்றைக்கி வரல அதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்து உங்கள் தலையை வந்து லைட்டாக பேட் பண்ணிவிட்டு பயப்படாத அவர் வந்துடுவார். நீங்கள் வந்து சரி அப்படிங்கிறீங்க. ஸோ அடையதான் அந்த நாள் வந்து போதும். உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கீங்க, கடலுக்கிட்ட உட்காந்து இது பண்ணிட்டே இருக்கீங்க. சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு லெட்டருமே போடவே இல்லை. சரி நம்ம உங்களுக்கு வந்து நம்ம லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரையும் அங்கே வந்து இங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த இங்கையும் அந்த இதையும் எடுத்துகிட்டு புறா இருக்கா ஸோ சம்திங் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லெட்டர் எழுதவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த லெட்டரை வந்து அங்கே உள்ள பாடி கார்டு கிட்ட கொடுத்துட்டு இது வந்து அப்பாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ஃபாதர்கிட்டையுமே போய் சேர்த்துறாரு. அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் அப்பா இல்லை உங்கள் தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. ஸோ உங்கள் தங்கச்சி வந்து உங்கள் கிட்டே லெட்டர் வந்தோடனே அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நேராக வயலுக்கு ஓடுறா. அப்பா அப்பா அப்பான்னு ஓடிட்டே இருக்கா. உங்கள் அப்பா வந்து என்னமாச்சு ஏன் பொறுமையாக அப்படின்னு சொல்லி அப்பா அக்கா லெட்டர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்ன எழுதிருக்கா பாரு அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் தங்கச்சி வந்து அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறா. அப்பா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி நல்லா இருக்காளா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உண்மையை சொல்ல போகணுன்னாக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் ரொம்ப பயந்தேன், என் வாழ்க்கை நல்லா இருக்காதா என்னவோன்ட்டு. ஆனால் இப்போது நான் உண்மையை சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. அதை விட பல மடங்கு என்னை இவர் நல்லா பார்த்துக்கிறாருப்பா. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். உங்களால் தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிச்சிப்பா. ரொம்ப நன்றி. மறக்காமல் தங்கச்சியை நல்லா படிக்க வைங்க. அவள் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே அதை எழுதிருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு இப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. ஏன்னா பிடிக்காம பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ தான் அவருக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ அவருமே வந்து ஹாப்பியாக இருக்கார். இந்த சைடு வந்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. சுகா வரவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலுமே சரி இது அவரோட வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துறீங்க. இப்போ வந்து ஒரு 4-5 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஒரு புக் வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு நைட் வந்து 1 மணி ஆகும். ஏன்னா உங்களுக்கு வீட்டில் வேலை நாள் இல்லை, சும்மா படுத்து தூங்குறீங்க. ஸோ நைட் வந்து 1 மணி ஆகும். அந்த 1 மணிக்கு வந்து நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு அப்படியே அங்கே உள்ள சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. சோஃபாவில் உட்காந்துருக்கவும் அப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போ சுகா தான் ஒரு பாடி கார்டு வந்து சுகா வந்து அப்படியே அழைச்சிட்டு வராரு. அந்த சுகா உடனே நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டுமே வந்து போயிட்டாரு. சுகா வந்து ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வராரு. நீங்கள் அவர் அப்படி நடந்து வருவோம். ஏங்க என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக சுகா கிட்டே ஓட்டுறீங்க. சுகா நீ தூங்கலையோ ஏன் அப்படின்னு கேட்க நான் தூங்கிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் சுகா போய்ட்டு அப்படியே கை தாங்கலாம் வந்து பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சி சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைம்மா சின்ன அடி தான், வேலையில் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து கண்ணை கலங்கிடுச்சு. ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரோட ஷர்ட் பட்டன் கழட்டி பார்க்குறீங்க. அவருடைய ஸ்டொமக்கில் வந்து கன் சூட் பட்ட மாதிரி இருக்குது. அதில் வந்து அவர் கட்டு போட்டிருக்காரு. உங்களுக்கு அழுகையே வருது. என்னங்க இது அப்படின்ட்டு நீங்கள் அழுறீங்க. ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவர் வந்து கைத்தாங்கல மாடிக்கும் இப்போ கூட்டு போயிட்டீங்க. மாடி கூட்டு போயிட்டு அவர் வந்து படுக்க வைக்கிறீங்க. நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் அவருமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுகருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருப்பாரு. அந்த டேப்லெட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து நல்லா தூக்கம் வந்துடுச்சு. சுகா வந்து நல்லா வந்து தூங்குறாரு. இப்போது நீங்கள் வந்து சுகாவோடைய காயத்தை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன் கிருஷ்ணா ஏன் அவங்ககிட்ட அப்படி வேண்டினல்ல, ஏன் ஏன் புருஷனை இப்படி சோதிக்கிற, அவர் பாவம், ஏன் அவர் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. மார்னிங் ஆகுது. இங்கே சுகா தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. நீங்கள் சுகா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு டேபிளுக்கு பெட்டுக்கு கீழே உட்காந்துட்டு சுகாவோட இதில் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துருக்கீங்க. பெட்டில் தலையை வச்சுட்டு படுத்துருக்கீங்க. சுகா வந்து தலையை விடுறாரு. நீங்கள் என்ன பண்ணி எஞ்சி பார்க்குறீங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு இப்போ வலி இருக்கா என்ன, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஏதோ நார்மலாகிட்டேன் அப்படின்ட்டு சுகா அனுப்பிச்சி உட்காராரு. நீங்களுமே வந்து என்ன தாங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க சுகா வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. சுகா வந்து உங்களை இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்கள் சுகா பக்கத்தில் உட்காருங்க. சுகா கையை பிடிச்சிட்டு இது வரைக்கும் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு கேட்க நீங்கள் அவரே வந்து பார்க்குறீங்க. இப்போ சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நான் பெரிய மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் நானும் உங்ககிட்ட சொல்லணும்ல. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. நான் ஒரு கேங்ஸ்டர் தான், கொடூரமான அரக்கன்னு சொல்லலாம். என்ன எல்லாரும் வெளியில் அப்படி தான் சொல்லுவாங்க. இவன் இருக்க பார்க்காம எல்லாரையும் கொலை பண்ணுவேன். ஆனால் நான் கொலை பண்ணுறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. நான் யாரும் ஒரு நல்ல பர்சனாகவே நான் கொலை பண்ண மாட்டேன். நான் கொலை பண்ணுறவங்க எல்லாருமே கெட்ட பர்சன்ஸ் மட்டும்தான். நான் நல்ல பர்சன்ஸை கை வைக்க மாட்டேன். ஸோ இந்த வேலையை நான் வந்து பிடிச்சி தான் பார்க்குறேன்னு சொல்லலாம். பிடிக்காம நான் எந்த ஒரு வேலையை பார்க்குறேன். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க கிரிமினல்ஸ் எல்லாம் என்கவுண்டரில் சுடலையா, அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்காதவங்களை நான் கொலை பண்ணுறவங்களும் அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது. அப்புறம் இந்த மாஃபியா பிஸ்னஸ் இது நான் சின்ன வயசுலேயே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவாவே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். இதை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ ப்ராப்பராக இப்போ வந்து சிவா வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்களுமே வந்து அதெல்லாம் கேட்டுட்டு என்னதான் இருந்தாலும் இனிமேல் உங்களுக்காக நான் இருக்கேன்ல, உங்கள் உடம்பு நீங்கள் ஜாக்கிரதை பார்த்துக்கணும் அப்படின்னு சுகாட சொல்லுவோம். சுகாவுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து சுகாவை வந்து அப்படியே வந்து அகைன் வந்து படுக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறீங்க. சுகா படுக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து சுகாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஃபீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய இது வந்து போயிருக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ சுகா வந்து ரொம்பவே நார்மல் ஆகிட்டார். அகைன் வந்து வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் விடவே வழியே இல்லை போகக்கூடாது. அதாவது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா பிடிச்சி வச்சுட்டீங்க. சுகா வந்து வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருந்துடுறாரு. இப்போ ஒரு ஃபைன் டே வந்து சுகா கிட்டே கேட்குறாரு. ஏன் சொல்லுங்கள், உனக்கு என்ன ஆசை சொன்ன? எனக்கு டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. அதாவது இலவசமாக எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சிவா வந்து உங்களே பார்க்குறாரு. ஆமாம், எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. நல்லா படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுகாவுமே வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே வந்து கேட்டு இருக்காரு. சுகா வந்து ஒரு நாள் வந்து உங்ககிட்ட வந்து அயன் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இந்தா அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாரு கையில். நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க. இனிமேல்ட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு
டீச்சர் வருவாங்க. அவங்க உனக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை கேட்கும்போது நீங்கள் ஷுகா டைட் டேக் பண்ணிக்கிறீங்க. ஷுகாவும் பேக் அப் பண்ணிட்டு உனக்கு என்ன பிடிச்சாலும் என்கிட்ட கேளு, நம்ம தாராளமாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே சிரிக்கிறீங்க. அப்போ வந்து டியூஷனுக்கு வந்து வரவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்கள் டீச்சர் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு தான், அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் நிறைய வந்து நல்ல விஷயம் நல்லா வந்து கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ அந்த 1 மந்த் வந்து உங்களுக்கு அவ்வளோ கைட் பண்ணுறாங்க. நீங்களுமே ஏன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி தான் இல்லை, மற்றபடி வந்து நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு தான். உங்களுக்கு ஈஸியாக படித்ததுலாம் மெமரி ஆகிடும். அதுமாதிரி 1 வீக்குள்ளேயே நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே, ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த டிகிரி இது மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஸோ ஒரு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. நீங்கள் வந்து டியூஷன் மாதிரி தான் நடத்த போகிறீங்க. ஸோ ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிடுது. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ வந்து ஷுகா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு மாதிரி ஒன்று வந்து இது பண்ணி செட் பண்ணியிருக்காரு. அங்கே டியூஷன் நீ சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு வீடு மாதிரி வந்து செட் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. அங்கே வந்து படிக்க முடியாதவங்க யார் வேணாலும் வந்து படிக்கலாம் விருப்பம் இருந்தால் அப்படின்னு சொல்லவும் நிறைய குழந்தைங்க வந்து வராங்க. நீங்களுமே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து டீச் பண்ணுறீங்க. நாட்கள் போகுது. ஒரு 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 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நல்லபடியாக எல்லாத்துக்குமே வந்து டீச் பண்ணுறீங்க. உங்கள் தங்கச்சியுமே அங்கே ஊரில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லவே வேணாம், அவருங்க தாங்குறாரு. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நாள் வந்து நைட் உட்காந்து பால்கனியில் உட்காந்து நீங்கள் வந்து புக்கு வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிம்மதியான ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிம்மதியில் புக் படிக்கிறீங்க. ஷிவா வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஷிவா அவங்ககிட்ட வந்து கேட்க, நீங்கள் ஹாப்பியான்னு சொல்ல முடியாது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஷிவா, என்ன ரொம்ப நிம்மதியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆமாம், என் வாழ்க்கை எப்படியோ போகுமோன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் லைஃப் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன், உங்களை கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, அப்பா எனக்கு சரியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையோ என்னவோன்ட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என் அப்பாவும் என்னுடைய கிருஷ்ணாவும் எனக்கு கைவிடலை, எனக்கு உங்களை கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எல்லாமே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஷிவா வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு சொல்ல ஷிவா உங்களை பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறீங்க, அதனால் எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் போல் இருக்குது. செய், என்ன செய்யணுமோ தோணுதோ செய் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து அப்படியே ஷிகா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஷிகா, என்னாச்சு, எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சதோ கொடு அப்படின்ட்டு அவர் உங்களே பார்க்க நீங்கள் வந்து கண்ணை மூடுங்க அப்படி சொல்கிறீங்க. ஷுகா கண்ணை மூடுறாரு. நீங்கள் அவ்வளோதான் ஷுகாவை போய்ட்டு அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஷுகாவுமே உங்களை வந்து அப்படியே ஷாக் கூட பார்க்குறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருமே ரியலைஸ் ஆகி அப்படி வந்து பேக் கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாகி அப்படியே உங்களுக்குள்ளே வந்து அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக வந்து இதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சிக்கிறேன். டைம் இல்லாத காரணத்தால் என்னால் சீக்கிரம் போட முடியல. இந்த ஸ்டோரி கொஞ்சம் பில்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. ஸோ ஐம் ரியலி சாரிடா. அது அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.